விதமான பிரச்சனைகளை மேற்கொண்டேன். இல்ல, கர்த்தர் குறிக்கப்பட்டது, கர்த்தர் சொன்னது, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமே. கர்த்தர் சொன்னது நிச்சயமா என்ன செய்யும்? உங்க ஜெபத்தை விடாதீங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் போராடி சோர்ந்து போயிட்டு எலியாவை போல, போதும் கர்த்தாவே என்னை என்னை போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். யார் சொன்னது? எலியா சொல்றாரு. போதும். ஏன்? அவர் சோர்ந்துட்டாரு. அவ்வளோ பெரிய யுத்தத்தை நடத்தின மனுஷன், 450 பேர் பாகால் தீர்க்கதரிசியில கொன்று போட்ட மனுஷன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின மனுஷன், அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்த மனுஷன் என்ன செய்தார்னா, சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாருன்னா படுத்துட்டார். போதும் கர்த்தாவே என்ன பண்ணுங்க. ஆனா அப்படி இருக்காதீங்க. நீ விசுவாசிங்க, எனக்கு குறிக்கப்பட்டது நிச்சயமா நிறைவேறும். உங்க ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. உங்க முழங்கால்களை திரும்பவும் முடக்குங்க. உங்க கைகளை கர்த்தருக்கு